திருமணம் வரை சந்தோஷமாக இருந்த பல இளம் பெண்களின் வாழ்க்கை பல விதங்களில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் டைவர்ஸ் போன்ற மனதிற்கு பிடிக்காத பலவிதமான இம்சைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இன்று பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஜாதகத்தில் செவ்வாய், சனி, ராகு இந்த 3 கிரகங்கள் தான் இதனை தீர்மானிக்கின்றன. செவ்வாய் என்பது களத்திரக்காரகன் பெண்களுக்கு. ராகு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மிக நல்லவர்களாகவோ அல்லது பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை காட்டி வாழ்க்கையில் ஏமாற்றும். சனி என்பது தீய பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடிய அம்சம் கொண்டது. மந்தமான ஒரு போக்கு, மூளை வளர்ச்சி குறைவான அல்லது முன்கோபம் கொண்டவராக களத்திரத்தை உருவாக்கும். செவ்வாய் களத்திரக்காரகனானவர். அவர் அடாவடியுடன் நடந்துவிடக்கூடிய ஒரு ரெவடி பயலாகவே இருப்பார். இந்த 3 கிரகங்களும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் தொடர்பு கொள்ளும் பொழுது பெண்களுக்கு சொல்லனா துயரத்தை உருவாக்கி விடுகிறது. செவ்வாய் சனி காம்பினேஷன் கணவருடன் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்கும். குடிகார கணவன், கடன் வாங்கி வைக்கும் கணவன், அடிதடியை உருவாக்கக்கூடிய கணவர், அப்படியாக செவ்வாய் சனியின் காம்பினேஷன் உருவாக்கும். அதே நேரம் செவ்வாய் ராகு கணவரை மனைவியிடமே ஏமாற்றுகளை, பித்தலாட்டங்கள், ஆசைகளை தூண்டி கடனாளியாக்குவது அல்லது கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவது, வரதட்சணை கொடுத்த பணத்தை பேங்கில் அடகு வைத்து திரும்ப தர மறுப்பது அல்லது சோம்பேறித்தனமாக வீண் விரயங்கள் செய்யக்கூடியவராக கணவர் அமைவார். இருந்தாலும் குரு பார்வையால் சிலருக்கு பர்சன்டேஜ் சில நன்மைகள் நடக்கும். இருந்த போதிலும் செவ்வாய், சனி, ராகு இம்மூன்றும் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு உள்ளாகிவிடும். குரு பார்வை சுமாரான பலன்களை தரும், அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த திசைகள், செவ்வாய் திசை, சனி திசை, ராகு திசை நடந்தால் கடும் பாதிப்புகளை குடும்பத்தில் உருவாக்கும். இல்லற சுகத்தை கெடுக்கும். கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக பிரிந்திருத்தல் இதற்கு சரியான பரிகாரமாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு சென்றால் ஓரளவு பிரிவினால் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த செவ்வாய், சனி, ராகு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், யாரை திருமணம் செய்தாலும் இதே நிலைதான் ஏற்படும். இவரை திருமணம் செய்ததால் தான் இப்படி வாழ்க்கை அமைந்து விட்டது என்று வருத்தப்பட வேண்டியதில்லை. யாரை திருமணம் செய்தாலும் இதே போன்ற நிகழ்வுகள் நடந்தே ஆகும். செவ்வாய் புத்தி, சனி புத்தி, ராகு புத்திகளிலும் இதே போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன சங்கடங்களை ஏற்படும். இதில் அஷ்டமச்சனி, 7.5 சனியில் ஆட்டத்தின் வேகம் அதிகமாகும். அதேபோல் 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை, 12ஆம் அதிபதி திசை இதனுடன் செவ்வாய், சனி, ராகு கூட்டு வைத்திருந்தால் மிகவும் மோசமான பலன்களையும் தற்கொலை எண்ணங்களையும் ஏற்படுத்தும். இதற்கு ஒரே பரிகாரம், வெளி உலகத்திற்கு நடித்து கொண்டும் வீட்டிற்குள் கதவை சாத்தி கொண்டு அழுது கொண்டும் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். அல்லது கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு தப்பித்து கொள்ளலாம். அல்லது டைவர்ஸ் வாங்கி கொண்டு இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வது சாலச் சிறந்தது. ஏனெனில் ராகு இணைந்த கிரக திருமணம் முதல் திருமணத்தை மட்டுமே பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அதனால் 2வது திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இன்றி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கிரக இணைவுகள் கொடுத்துவிடும். பிரம்மாண்டமான வாழ்க்கை, உயர் அதிகாரியை மணப்பது, நல்ல தொழிலில் வெற்றி அடைவது போன்ற சுப பலன்களை இந்த திருமண முறிவு, டைவர்ஸுக்கு பின், 2வது திருமணத்திற்கு பின் சிறப்பான வாழ்க்கையை அது கொடுத்துவிடும்.
தாமத திருமணம், என்னதான் தாமதமாக திருமணம் செய்தாலும் செவ்வாய் சனி ராகுவின் ஆட்டத்தை நிறுத்துவதில்லை. திருமண வாழ்க்கையில் இல்லற சுகத்தை கெடுத்துவிட்டுத்தான் போகிறது. உடல்நிலையில் அதிகவனம் செலுத்த வேண்டும். ஏனால் வயிற்றில் ஆப்ரேஷன், இடுப்பு பகுதிகளில் ஆப்ரேஷன், அதாவது இல்லற வாழ்க்கை கெடுக்கக்கூடிய உடல்நல குறைவுகளை இந்த செவ்வாய் சனி ராகு கொடுத்துவிடும். இதனால் கணவனோ அல்லது மனைவியோ நடை தவறி போக வேண்டிய சூழ்நிலைகளை இது அமைத்து கொடுத்துவிடும். ஆதலால் செவ்வாய் சனி ராகு இணைவு திருமணம் கவனமாக செய்ய வேண்டும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். செவ்வாய் இரத்தம் வரும் வரை அடிக்கக்கூடிய குரூரமான புத்தியையும், சனி குடிப்பழக்கத்தையும், வீண் கெட்ட பழக்க வழக்கங்களையும் தரும். ராகு ஏமாற்று வித்தை செய்து துணைவரை அதிகமாக ஏமாற்றுதல், கொடூரமாக சைக்கோத்தனமாக பழிவாங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவர். ஆதலால் தான் ஜாதகத்தில் இதே காம்பினேஷன் செவ்வாய் சனி ராகு இணைந்தவர்களை இணைத்து வைத்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி பிழைத்து கொண்டு அல்லது ஒருவரை ஒருவர் அடக்கி வாழக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் ஒரே தோஷம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.